கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த் விளக்கும் வழக்கின் விவரங்கள் என்ன ஆனந்த்? வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் அண்மையில் நடைபெற்ற விஷச்சாராய வழக்கில் சம்பவத்தில் சுமார் 68 பேர் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சடையன், வேலு, கௌதம் ஜெயின் உள்ளிட்டோர் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் தாங்கள் சுமார் 2 மாதங்களாக சிறையில் இருந்து வருவதாகவும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் அந்த மனுவில் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வழக்கை நீதிபதி பி. தனபால் முன்பாக விசாரணை கொண்டது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் விசாரணை முடிவடைந்து விரைவில் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிலையில் தற்போது விசாரணை இன்னும் முடிவடையாத நிலையில் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 3 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.